நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரூம் டூர். நாங்க பார்ட் 1ல உங்களுக்கு பார்ட் 2ல இந்த ரூம் காமிக்கிறோம்னு சொன்னோம். அதனால உங்களுக்காக நாங்க இந்த வீடியோ ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, முக்கியமா சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்களோட அவார்ட்ஸ். என்னோடது இல்லை, எங்க அத்தையோடது. எங்க அத்தை நல்லாவே பரதநாட்டியம் ஆடுவாங்க, அதனால அரங்கேற்றமே முடிச்சிட்டாங்க. இது வந்து சரஸ்வதி கலாக்ஷேத்ரால பரதநாட்டிய அரங்கேற்றம் 2026 முடிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு அவார்டு. அதே தான் இதுவும் ஒரு அவார்டு. எங்க அத்தை வந்து அரங்கேற்றம் பண்ணதுல இந்த ஒரு அவார்டு. எங்க அத்தை இந்த மாதிரி நிறைய பார்ட்டிசிபேட்லாம் பண்ணுவாங்க. ஸோ தட் சின்ன சின்ன காம்படிஷன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் கிடைக்கும். இது என் கசின் டிஏவியில் படிக்கிறதுனால வந்து அங்கே போய் வந்து ஒரு காம்படிஷன் வச்சாங்க. ஸோ தட் வந்து இது அங்கே வாங்கினாங்க. நீங்கள் பார்ட் 1ல ஒரு சர்டிஃபிகேட் பார்த்துருப்பீங்கள்ல, அதை அங்கே தான் போய் வாங்கினாங்க. இப்போ இந்த இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு நாங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறோம் இந்த ரெண்டுக்குள்ளே. ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இப்போ இதுதான் எங்கள் பெட்டு. இதில் உரலாம் பெறலாம் என்னென்ன பண்ணலாம். அதுக்கடுத்து இன்னொன்று இருக்காங்கவா, இதுதான் என்னோட பெஸ்ட் டெடி பேர். இவன் பேர் ஏவா. நான் ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இந்தியன் மாம் வென் ஐ கோ டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸில் நான் அது கட்டி பிடிச்சி போய் கேட்பேன், அம்மா நான் போய் என் ஃப்ரெண்டு வீட்டில் விளாண்டேன்னு அந்த மாதிரி சொல்லுவேன். அதுக்கடுத்து இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுறேன். இதுதான் வந்து என்னோட கசின் சாயுஷ். இவன் வந்து இந்த ஃபோட்டோஸில் தான் இருப்பான். நாங்கள் அந்த மாதிரி கேட்டுக்கோம், அதனால அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என் கசின் பர்த்டே அன்னைக்கு எங்கள் அம்மா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரே இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் எங்கள் வீடு ஹோம் டூர் மதுரையில் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறோம். ஓகே, நான் இந்த பெட் ரொம்ப சாஃப்ட்னால என்னன்னாலும் பண்ணலாம். ஈவன் இந்த மாதிரி உடலாம், நல்லா தூங்கலாம், என்னன்னாலும் இந்த பெட்ல பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் போலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது எங்கள் டிவி அண்ட் லைட் செஷன். எங்கள் டிவி நாங்கள் ரூம்லேயே தான் வச்சுருக்கோம். உங்கள் ஹாலில் வச்சா இடம் பத்தலை. ஸோ தட் நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வெளில வச்சுருக்கோம். அதனால இங்கே இடம் இருக்கிறனால நாங்கள் இங்கே வந்து டிவி வச்சுருக்கோம். இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இது வந்து N1ஓட இந்த டிவி. இது வந்து நாங்கள் 2 to 3 இயர்ஸாக வச்சுருக்கோம். ஸோ தட் இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இதுதான் டிவியோட ரிமோட்டு. இது ஆக்சுவலி சில இதில் அழிஞ்சிருக்கு, ஏன்னா நாங்கள் அமுக்கி அழிஞ்சிருக்கோம். இது ஆன் பட்டன். இது வந்து இந்த கூகுள் இந்த பேசுகிறது இருக்கும்ல அந்த பட்டன். இது வந்து இந்த கண்ட்ரோலிங் பட்டன். இது வந்து நீங்கள் ஹோம் சிம்பிள் இருக்கும்ல அந்த சிம்பிளோட பட்டன். இது வந்து வெளில போகிற பட்டன். இது வந்து ஒரு யூஸ்க்கு இருக்குன்னு என்னன்னு தெரியல. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் வீடியோ. அதுக்கப்புறம் இது சவுண்ட் பட்டன். இது எல்லாமே இருக்குது. அடுத்தது இது ஒரு பேண்டு. இது வந்து என் கசினுக்கு கொடுத்துருந்தாங்க. நான் சும்மா இப்படி கையில் போட்டுட்டு போட்டிருப்போம். அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு ஃபேமஸான கம்பெனி தெரியும், என்னதுன்னா பேத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட கேண்டில். ஸ்மெல்லு அப்படி வெள்ளையே அப்படி ஸ்மெல் வரும். இது வந்து கேண்டில் தான், கேம்பைன் டோஸ்ட் ஃப்ளேவர். இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ராக்ரன்ஸ் சோய் வேக்ஸ் பிளெண்ட் கேண்டில். இது வந்து இந்த பேத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்லேருந்து கொடுத்த இந்த அடுத்தது தான் எங்களோட ஒரு லைட் ரிமோட். நீங்கள் மேலே அப்படி பாருங்கள், இந்த ஒரு லேசர் லைட் ஃபீல் மாதிரி கொடுக்குதா, அதோட ரிமோட். நம்ம இதை இப்படின்னு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோலிங்ஸ் இருக்குது. என்னெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இது மூட் ப்ளஸ்னா இந்த மாதிரி பின் மேலே ஆகும் பாருங்க. இப்போ மூட் மைனஸ்னாலும் அதே தான் நடக்கும். இப்போ டபுள்யூ இந்த சர்க்கிள்ஸ்லாம் போட்டுருந்துன்னா இது நம்மளுக்கு பிடிச்ச கலர் மாதிரி மாற்றிக்கலாம். இது ஆஃப் பட்டன் எதுனா கிளிக் பண்ணோன்னா ஆஃப் ஆயிரும். திருப்பி ஆன் பண்ணிக்கலாம்.
பிரைட் ப்ளஸ் என்னதுன்னா நம்ம பிரைட்னஸ் ஏற்றிக்கலாம். பிரைட் மைனஸ்னா பிரைட் மைனஸ் ஆக்கிக்கலாம். ஸோ மைனஸ் ஆகுது தெரியும். ஸ்பீட் ப்ளஸ்னா இப்போ நம்ம இந்த 3 ப்ளஸ்ன்னு போட்டோம்னா இந்த ஸ்பீடு ப்ளஸ் கிளிக் பண்ணால் நல்லா ஸ்பீட் ஆகும். ஸ்பீட் மைனஸ்னா கொஞ்சம் ஸ்பீட் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு வந்து மோட் வந்தது வேணாம்னா நீங்கள் ஆஃப் பட்டன் வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறது வந்து ஃபுல்லாமே சர்க்கிளுக்காக இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த செஷன் பார்ப்போமா? லைட் செஷன் வாங்க. இங்கே நிறைய வேரியஸான லைட் பட்டன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த சைடு ஓப்பன் ஆகும். ஸோ திருப்பி அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணோம்னா இங்கே ஆன் ஆகும். திருப்பி ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த 2 என்ன ஸ்விட்ச்னா டிவி ஸ்விட்ச். இப்போ ஆன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பட்டன் தெரியும். இந்த ஒயிட் கலர் இதோ தெரியுதா? இப்போ நம்ம திருப்பி ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஃபேன் பட்டன் என்னன்னா இந்த ஃபேன் கிளிக் பண்ணோம்னா ஃபேன் ஆன் ஆயிடும். அடுத்தது ஃபேனை திருப்பி ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா இது வந்து இந்த 2 டாட்டட் இந்த சுவிட்ச் என்னதுன்னா ஃபஸ்ட்டு அந்த லைட் சுவிட்சு. சரி, அந்த லைட்டுக்கு நம்ம தேவையில்லை. இப்போ நம்ம இந்த டாட்டட் சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா இந்த இது ஆன் ஆயிரும். திருப்பி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒன்று இருக்கு அதே சுவிட்ச் தான். இங்கே வாங்க, இது என்ன சுவிட்ச்னா அதே சுவிட்ச் தான். இதை கிளிக் பண்ணோம்னா அது தெரியும். திருப்பி ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ செக்ஷன் பார்க்கலாமா? இது என்னோட கசின்ஸ் ஆயுஷ். இது எல்லாமே பூனல் ஃபங்க்ஷன். நாங்கள் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண அடுத்த நாளே பூனல் ஃபங்க்ஷன் வந்துச்சு. நாங்கள் வீடியோ எடுக்கலாம் தான் நினச்சோம். ஆனால் ஃபோன் உள்ள அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதில் எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குன்னு காமிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஃபோட்டோஸ் இருக்கு. இன்னொன்று நாங்கள் கோயிலும் பக்கம் நேரத்தில் இருந்தோம். அங்கே என்னோட அத்தை வந்து டாட் பெயிண்டிங் பண்ணாங்க. அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொன்னாங்க. கட்டு இந்த பேர்ட் என்னதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இது இந்த ஃப்ரேம்ஸ் நான் எங்கள் அத்தையே ஹோம்மேடாக பண்ணி ஒட்டிட்டாங்க. இந்த ஃபோட்டோஸ் நான் சொன்ன மாதிரி என்னோட ஃபஸ்ட்டு பூனல் போட்டிருக்காங்க நாங்கள் பண்ணியிருந்தோம். மற்ற பூனலும் ஜஸ்ட்டு நாங்கள் மாற்றி அது மாதிரி தான் யூஸ் பண்ணிப்போம். ஆனால் எங்கள் வீட்டில் என்னோட அப்பா பூனல் போடுறாங்கன்னா எப்போவுமே ஃபங்க்ஷன் நடக்கும். இப்போ சப்போஸ் எங்கள் கசனும் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் சேர்ந்து பூனல் ஃபங்க்ஷன் நடக்கும். இந்த ஃபோட்டோ தான் இருக்குது. இது பார்த்தீங்களா? இது ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா? இப்போ நாங்கள் காமிக்க போகிறது என்னதுன்னா எங்களோட மிரர். இப்போ நீங்கள் பார்க்குறது இது ரொம்ப ஏஸ்தட்டிக்கான மிரர் கிடையாது. நீங்கள் சைடில் உடஞ்சிருக்கும். இது நாங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கினதுனால இருக்கும். 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு வாங்கியே. உங்களுக்கு இப்போ யார் வீடியோ எடுக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியும். நம்மளோட ஹோம் டூர் பார்ட் 1 எடுத்த வீடியோஸ். நான் தான் அந்த வீடியோவை எடுத்து அவன் தான் ஆக்ட் பண்ணான். இப்போ பார்த்தீங்கன்னா இது உடஞ்சிருக்கு ரொம்ப. ஆனால் நாங்கள் எப்போவுமே அதை தொடக்கூட மாட்டோம். ஜஸ்ட் இப்படி இந்த ப்ராப்பர் யூஸ் நம்ம ரொம்ப டச் பண்ண மாட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் என் கசின் எடுக்கிற இந்த வீடியோஸுக்குலாம் நீங்கள் வந்து எப்படி அவன் கரெக்டாக எடுக்கிறானா, பாஸ் கரெக்டாக பண்ணுறானா நல்லா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. ஓகே, பாய். இஷ்யூ ஆல்.